சென்னை திருவொற்றியூரில் எருமை மாடு முட்டி தரதரவென இழுத்து சென்றதில் பெண் படுகாயமடைந்தார். திருவொற்றியூர் கிராமத்து தெருப்பகுதியில் திடீரென ஒரு எருமை மாடு நடந்து சென்ற பெண்ணை கொம்பால் முட்டி இழுத்து சென்றது. இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் அப்பெண்ணை மீட்க முயற்சித்த நிலையில் சுமார் 50 மீட்டர் தூரம் வரை அப்பெண்ணை எருமை மாடு தரதரவென இழுத்து சென்றது. இதில் படுகாயமடைந்த அப்பெண்ணை மீட்டு பொதுமக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ளவர்களையும் எருமை மாடு முட்டி தள்ளியதில் பலர் காயமடைந்த நிலையில் வாகனங்களும் சேதமடைந்தன. இந்நிலையில் மாடுகளின் தொல்லை குறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் எட்டி கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டிய பகுதி மக்கள், அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளனரா என கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை அடையாறில் மெட்ரோ குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அடையார் பகுதியில் உள்ள அண்ணா அவென்யூ, பக்தவச்சலம் நகர் முதல் தெரு, 2ஆம் தெரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மெட்ரோ குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் குடித்தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் மெட்ரோ குடிநீரை பயன்படுத்த முடியாத அவல நிலை இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த குடியிருப்பு பகுதியில் அரசு உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ளதால் அங்கு பயிலும் மாணவர்கள் இதே குடிநீரை குடிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள், விடியா திமுக அரசு அதிகாரிகள் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். எங்களுக்கு இப்போ ஒரு மாதமாக தண்ணி வரல. கடந்த 2 தினங்களாக தண்ணி வருது. ஆனால் சாக்கடை வாசனை வரதுனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு உடம்பு வியாதியில் திண்டாடினா ரொம்ப கஷ்டம். அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போகிறது, அலையிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாம் சேர்ந்துக்கும். அதனால் இதை தீர்வு தந்து இதை சரி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சென்னை அடையாறில் பயனற்று இருக்கும் கழிப்பறைகளால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். அடையார் கஸ்தூரிபாய் நகர் 2வது குறுக்கு தெருவில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கழிப்பறைகளை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த கழிப்பறைகளை பயன்பாட்டில் இருக்கும் பொழுது பல நூறு பெண்கள் பயன்பெற்றதாகவும் தற்போது கேட்பாரற்று கிடப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விடியா அரசு அதிகாரிகள் மக்களின் நலன் கருதி இந்த கழிப்பறையை முறையாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த டாய்லெட் ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. அது பட்டு கார்ப்பரேஷனில் கரெக்டான மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு. அது அதனால் பப்ளிக் கூட அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ சுத்தமாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா தான் இருக்குது. 3 வருஷமாக சும்மா தான் இருக்குது. யாரும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி அப்படி யாருன்னா பார்த்துருந்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க.